ஏன்னா நம்மளாம் அதிகம் பேச மாட்டோம். இந்த உங்களுடைய மைக்கு தான் என் பேச்சை வாங்கி கொடுக்கணும். நல்லா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா இவங்க தான் அதிகம் பேசுவாங்க. அதனால தான் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். அந்த தலைவிதி எங்களுக்கு. அவங்க பேசினதுனால தான் வாழ்க்கையே தலைவலியாக போட்டு. ஆமாம் ஆமாம். இந்த பாருங்க, டப்புன்னு ஒரு அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்க. அம்மா எந்திரிக்க அதிகமாக உங்களை யாரும் பேச மாட்டார். இவர் எல்லாம் திருத்துறப்பட்டிக்கு ஆமாம் அங்கிட்டு உள்ள கதையை தான் சொல்லுவார். ஆமாம் ஆமாம். உன்னை வணங்காது ஒரு வார்த்தை நான் எடுத்தாலும், உன்னை வணங்காது நான் ஒரு வார்த்தை எடுத்தாலும், நீ இணங்காது எனக்கு ஒரு வார்த்தை வாய்க்காது என்று எண்ணி என் சின்ன இதழ்களால் சிந்துகிறேன் முதல் வணக்கம். அன்னை கொடுத்த தாய்ப்பாலும் நீ கொடுத்த தமிழ்ப்பாலும் வள்ளுவன் தந்த முப்பாலும் பருகினேன், அதற்கு அப்பாலும் என் வார்த்தைக்கு நீ தாழ்பால் போட மாட்டா என்ற நம்பிக்கையில் பேசத் தொடங்குகிறேன். சூப்பர். முத்தான என் தமிழை வணங்கின நள்ளிரவு வேளையிலே செண்பகராய நல்லூர் இந்த மண்ணிலே இவ்வளோ நாள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது நடக்க தான் போகுது. அதே இந்த ஆண்டி உள்ளூர் மண்ணு கலைஞர்களை அழைத்து இப்படி பெருமைப்படுத்தக்கூடிய இந்த செண்பகராயநல்லூர் மக்களுக்கு எங்களுடைய பட்டிமன்றம் சார்பாக கை நிறைந்த ஒரு கரபொலியும் ஒரு வணக்கங்களையும் உங்களுடைய பொற்பாதத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு, இவ்வளவு சிறப்பா பண்ணக்கூடிய நடுவர் ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு திரும்ப நாங்க அந்த மேடையில சந்திக்கிறோம் அப்படின்னா என்னுடைய கல்வி பணியின் காரணமாக ஒரு நாள் வர முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கூப்பிடும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த நடுவர் நல்ல நடுவர், அறிவாளியான நடுவர்னு ஊர் ஃபுல்லா சொல்லி ஊர் பேரும் புகழோட இருக்கிறார். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இவர் அறிவாளியான நடுவர்னு ஊர்ல சொல்றாங்களே, இவர் உண்மையிலே அறிவாளியா இருப்பாரான்னு சொல்லி ஒரு டவுட்டுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். சந்தேகம் வந்து நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இத்தனை மக்களும் உங்களுக்காக கைத்தட்டலும் பாராட்டும் கொடுப்பதற்காக ரெடியா இருக்கிறாங்க. ரெடியா இருக்கீங்களா? நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்களா? நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? அவருக்காக கைத்தட்ட ரெடியா இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னா ஒரு கைத்தட்டு கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆஹா, அற்புதமான ரசிகர்கள். நடுவர்களே, உலக அதிசயம் எத்தனை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அந்த மக்கள் உங்களுக்காக கைத்தட்டு கொடுப்பாங்க. சுஜூப்பி கேள்விங்க. என்னது? 3வது படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு உலக அதிசயம் எத்தனைன்னு கேட்டா 7ன்னு கரெக்டா சொல்லுங்க. எனக்கு அப்பவே தெரியும். ஜெயந்தி பேசினப்பே நீங்க ஒரு மாதிரியா தலையே சுரிஞ்சப்பே தெரியும். ஜெயந்தி உலக அதிசயம் 7 தானே? உலக அதிசயம் 7. ஏன் ஜெயந்தியை பார்த்து கேட்கறீங்க? அதுக்கு என்ன அதிசயம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட போய் நீ கேட்காதீங்க நடுவர்களே. உலக அதிசயம் 7 கிடையாது, 8. ஏங்க, நான் 7வது புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன், 7 தான். நீங்க என்ன பழைய வரலாற்றை எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? பேனா எடுத்து எழுதிக்கிடுங்க. நான் இப்ப சொல்றேன். உலக அதிசயம் 8 எப்படி தெரியுமா? எப்படி? உலகத்தில் இருக்கக்கூடிய 196 நாடுகளில் இந்திய தேசம் ஒரு நாடு. இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 29 மாநிலத்தை தமிழ்நாடு ஒரு மாநிலம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் நாகப்பட்டினம் ஒரு மாவட்டம். நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய 4 வட்டங்களில் வேதாரண்யம் ஒரு வட்டம். வேதாரண்யம் வட்டத்தில் இருக்கக்கூடிய 167 கிராமத்திலே செண்பகராயநல்லூர் என்ற கிராமத்திலே அழகாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நள்ளிரவு வேளையில் ரசிக்கக்கூடிய சொந்தங்கள் தான் எனக்கு 8வது அதிசயமா தெரியுறாங்க. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? இவ்வளவு பேசியும் கைத்தட்டு வாங்க முடியல, ஆனா ஒத்த வார்த்தையில வாங்கிட்டாரு பாத்தியா? உண்மையை சொன்னா கை தட்டக்கூடிய ரசிகர்கள் இந்த ஊர் ரசிகர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட். அதனாலதான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டேன். தம்பி வந்த உடனே உங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பண்ணார்ல, என்னதான் அக்கா பிள்ளையா இருந்தாலும் இப்படி வாழ்த்தப்படாத தம்பி, நீ போற போக்கு சரியில்லை. என்ன திறந்தாலும் ஒரு குருநாதர், நீ அவரை தூக்கி ஓரமா உட்கார வச்சு பேச்சாளர அது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டப்பல இருக்கு. அப்படி பண்ற அளவுக்கு நீ இருக்கிற. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கா இல்லையா? மனசு. நானும் உங்களை ஒரு வாழ்த்தி ஒரு 3 வரியில கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். 3 வரி. அது கடைசியா தான் வாழ்த்தாம இருக்கக்கூடாதுன்னு உட்காந்து கடகடன்னு எழுதுனேன். அப்படியெல்லாம் நான் சொல்லும் போது திரும்ப வாங்கி சொல்றீங்களா? சார், நீங்க வாழ்த்தலனாலும் உங்களுக்குள்ள சம்பளம் உண்டு, அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பேசி வச்சிருந்தேன், நல்லா இருக்கு. நான் சொல்ற வார்த்தை திரும்ப வாங்கி சொல்லணும். நீங்க சொல்றத திருப்பி சொல்லணும். திரும்ப வாங்கி சொல்றீங்களா? கரெக்டா சொல்றீங்களா? வானத்துல பறக்குது தட்டா, அந்த கலர் செய்வாங்க பண்ணல, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். என்ன எங்க இப்படி சொன்னா எப்படி? இதுக்கு தான் நீங்க ஜெயந்தியை பார்க்க கூடாதுங்கிறது. என்னைய பாருங்க நடுவர்களே, உங்களை என்னை பார் யோகம் வரும். அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நான் மறுபடியும் சொல்லுவா? மறுபடியும் சொல்லுங்க. நான் பொறுமையா சொல்லவா? வானத்துல பறக்குது தட்டான், வானத்துல பறக்குது தட்டான், அந்த காலத்துல செய்வாங்க பண ஓலையில கொட்டான், அந்த காலத்துல செய்வாங்க பண ஓலையில கொட்டான். சபாஸ், நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. இப்படிதாங்க இருக்கும் நடுவர்னா. சொன்ன மாதிரி இனிமே என் பக்கம் பாருங்க, அங்க பாக்காதீங்க. நடுவர்களே, 3வது ஒரு வரி வச்சிருக்கேன். என்ன வரி? இந்த வரியை சொல்லும் போது கைத்தட்டும் பாராட்டும் மறுபடியும் உங்களுக்கு வரும். நல்லா நிமிந்து உட்கார்ந்து. இப்ப சொல்லுவா? வானத்துல பறக்குது தட்டா, அந்த காலத்துல செய்வாங்க பண ஓலையில கொட்டா, மொத்தத்துல இந்த நடுவர் ஒரு 2 கெட்டா. என்னைய பார்த்தா 7+2 மாதிரி தெரியுதா? நடுவர்களே அப்படி இல்ல 10-1 மாதிரி தெரியுதா? நடுவர்களே தப்பா நினைக்காதீங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க? நீங்க ஒரு நல்ல தமிழ் படித்த அறிஞர்.
ஒரு நல்ல நடுவர் ரெண்டு கேட்டானா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஜெயந்தியை பார்க்காத என்னைய பாருங்க. நான் புத்தகத்தை எடுத்து தமிழ் அகராதில என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா புரட்டி பார்க்கணும். புரட்டி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இரண்டும் கட்டான் என்றால் என்ன தெரியுமா? உங்களுடைய பேச்சு திறமையால் எங்களை போன்ற மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும் எதிரே உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் இரண்டு பகுதியில் இருப்பவர்களை உங்களுடைய பேச்சு திறமையால் கட்டி ஆளக்கூடிய இரண்டும் கட்டான்னு புகழ்ந்துதாங்க சொன்னேன். இப்ப நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க நடுவருக்காக. இப்ப நான் சொல்றேன், நான் ரெண்டு கட்டான் ஜெயந்தி, நான் ரெண்டு கட்டான் பெருமையா சொல்லிக்குவேன். நல்லாவே சொல்லிவிடுங்க. ஆனா எல்லா ஊர்லயும் சின்ன குட்டி பசங்க நிறைய உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா, இந்த ஊர்ல என்னன்னு தெரியல. இது நாளைக்கு ஸ்கூல் போறதுனால ஒரு 2-3 பேர் மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 2 பேர் 2 லட்சம் பேருக்கு சமம். ஆனா எங்க போனாலும் நான் வந்து நல்ல ஐடியா கொடுப்பேன் நடுவர்களே. ஒரு பையன் நேரா அங்க வந்தா ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறேன், நல்ல அறிவாளியா இருக்கிறியா, எனக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுன்னா. டிப்ஸ் தானே, பரவாயில்ல கொடுக்குறேன்னு. என்ன டிப்ஸ்னு கேட்டேன். அவன் சொன்னா, அண்ணே 100க்கு 100 மார்க் வாங்குறது ஒரு ஐடியா கொடுன்னா. நான் தான் கல்லூரி வச்சு நடத்திட்டு இருக்கேனாச்சே, நல்ல அறிவாளியாச்சே. சரி பையன் கேட்கறானே அறிவாளிக்கு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நேரா பரீட்சை ஹாலுக்குள்ள போனா 3 மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கேன். 1 மணி நேரம் 10 மார்க் கொஸ்டின் எழுது. அடுத்த ஒரு 1 மணி நேரம் 5 மார்க் கொஸ்டின் எழுது. அடுத்த ஒரு அரை மணி நேரம் 2 மார்க் கொஸ்டின் எழுது. அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மார்க் கொஸ்டின் எழுது. மொத்தத்துல 100க்கு 100 மார்க் வாங்கி ஜமாய்க்கலாண்டா போடான்னு அந்த பையன் என்னைய பார்த்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தான். ஏன்டா தங்க என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் போடா படிடான்றேன். அந்த பையன் சொன்னா, இல்லைன்னு 3 மணி நேரமும் கொஸ்டினே எழுதுன்னு சொன்னியே, பதில எப்போ எழுதுன்னு சொல்லலே என்னன்றான். இப்படி எல்லாம் இருக்கிற பையனோட சமாளிக்க முடியாத நடுவர்களே. இப்படி இருக்க பசங்களே சமாளிக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் இப்போ இன்னைக்கு இல்லை, நம்ம வேதாரண்யம் பகுதியில் முக்கியமாக புஷ்பவனம் குப்புசாமின்னு ஒருத்தர், அருமையான மனிதர். வேதாரண்யம் உப்பு, இன்னொன்னு குப்பு, இன்னொன்னு நட்பு. செம்பைனா நட்பு. ஒரு 15-20 கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதான் ஒரு கேசட் ஒன்று போட்டார். ஆமா, ஒரு நாடா கேசட். இந்த பக்கம் 5 பாட்டு, அந்த பக்கம் 5 பாட்டு. இந்த 5 பாட்டை திருப்பி போட்டு கேட்டா காதல் வராதவங்களுக்கு காதல் மலரும். அது அழகா சொல்லியிருப்பாரு அதுல. ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே, ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே, ராப்பகலா கண்விழிச்சே, ராணி ஒன்ன கை கொடுத்தே, ராப்பகலா கண்விழிச்சே, ராணி ஒன்ன கை கொடுத்தே, ராசாத்தி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே, ராப்பகலா கண்விழிச்சே, ராணி ஒன்ன கை கொடுத்தே, ராப்பகலா கண்விழிச்சே, ராணி ஒன்ன கை கொடுத்தே. சபாஸ் சபாஸ் சபாஸ். இதே பாட்டை ஒரு 4 பசங்க, அந்த குட்டி பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பாட்டை கொண்டே எஸ்பி பாலசுப்ரமணியன் கொண்டே கொடுத்து பாடனா எப்படி பாடுவான்னு பாடுறான் பாருங்க. ராசாத்தி ஒன்ன எண்ணி ரப்பகல கண் மூடிச்சே, 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 சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி. ஆஹா, இதே பாட்டை கொண்டு போய் பிபி ஸ்ரீனிவாச கொண்டே கொடுத்து, பிபி ஸ்ரீனிவாஸ் மண்ணை விட்டு மறைந்தாலும் பாக்கெட் நிறைய பேனாவோடவே போகக்கூடிய ஒரு நல்ல பாடகர். அவர்கிட்ட கொண்டே கொடுத்து இந்த பாட்டை எப்படி மெட்டெடுத்து பாடுறான் பாருங்க இந்த பையன். ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்ணுடிச்சே, ராசாத்தி ஒன்ன எண்ணி நானுந்தா, பால்வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். இதே பாட்டை கொண்டே பத்மஸ்ரீ கமலஹாசன் கொண்டு கொடுக்குறான். கமலஹாசன் கொண்டு கொடுத்து அந்த பாட்டை அப்படியே பாடுறான் பாருங்க. ராசாத்தி உன்னை எண்ணி அப்பகல கண் முடிச்சே, அப்பகல கண் முடிச்சேனே, முடிச்சேனே, தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மண் போல வந்தவனை யாரடிச்சாரோ, 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 ஆனா கடைசியா அந்த பையன் ஒருத்தர்ட்ட கொடுத்தான், இன்னொருத்தர்ட்ட. நான் அசந்து போயிட்டேங்க. யார் அவரு? எல்லாருக்கும் முடி இங்க இருந்தா இங்க இருக்காது, இங்க இருந்தா இங்க இருக்காது. எல்லாம் அந்த மனுஷனுக்கு இங்கேயும் நிறைய இருக்கும், இங்கேயும் நிறைய இருக்கும். அவர் யார் தெரியுமா? பிச்சைக்காரன். நீங்க அப்படியே இருக்க. இதுக்குதான் ஜெயந்தியை பார்க்க கூடாதுன்னு சொல்றது. யாருங்க அது? நடுவுல அவர் யாரு தெரியுமா? அவர் தாங்க டிஆர்.
டிஆர்ட்ட கொண்டு இந்த பாட்டை கொடுக்குறாங்க. நான் பாடும்போது கீழே இருந்து ஒரு 2 பேராவது கை தட்டினா நல்லா இருக்கும். ரெடியா இருக்கே தங்கம்? ரெடி. அப்படி ஸ்டைலா நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுறாங்க. எப்படி தெரியுமா பாடுறேன்? அப்படி நின்னா ரசாத்தி ஒன்ன எண்ணி ராபகலா கண் முழிச்சு ரசாத்தி ஒன்ன எண்ணி ராபகலா கண் முழிச்சு ரசாத்தி ஒன்ன எண்ணி நானும் ராபகலா கண் முழிச்சு ரசாத்தி ஒன்ன எண்ணி நானும் ராபகலா கண் முழிச்சு மைதிலியே என்னை நீ காதலியே என்ன மைதிலியே என்னை நீ காதலியே படை தரணானே தானானே கரை தரணானே தானானே கரை தரணானே தானானே கரை தரணானே தானானே. ஆகா, செம்மையா செம்மையா. எல்லாம் ஜோரா ஒரு கைத்தட்டு மட்டும் நல்லா கொடுங்க. அருமை சார், அருமை சார். உண்மையிலேயே நாங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் இத்தனையோ பேச்சாளர்களை பார்த்துருக்குறோம். ஆனால் ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடி பல்சுவை வித்தகனாக கலக்கக்கூடிய ஒரே பேச்சாளர் நம்ம அகிலன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர் சார். அது ஆடி நமிதாவே தோத்துவிடும் போல. ஆடி ஏன் நமிதா கூட என்ன கூட சேர்க்குறீங்க? இல்லை, ஜோடியாவுக்கு ஈக்குவலாக என் ஜெயந்தி தங்கச்சி ஆடும். இல்லை அதை நமிதாவோட ஒப்பிடக்கூடாது. சிலுக்கு சிமிதா கோச்சிக்கிடும். நடுவர்களை நான் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி காலேஜ் திருப்பூர்ல வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. 13 ஆண்டுகளா நான் படிச்சதெல்லாம் கேட்டரிங் டெக்னாலஜிங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னு ஆசையில அந்த படிப்பை படிச்சுட்டு அமெரிக்காவில் சொகுசு கப்பல்ல ஒரு 8.5 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு கை நிறைய சம்பாதிச்சுட்டு அனைவருக்கும் வாய் நிறைய சமைச்சு போட்டேன். ஊருக்கு வரும்போது 2 மாசம் லீவு கிடைக்கும். ஊர்ல வரும்போது அப்பாச்சி பைக் வாங்கிட்டு சும்மா டர்ன்னு சுத்திக்கிட்டே இருப்பேன். அட ஜாலியா. எங்க அம்மா என்னைய பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தங்கம் உன்னைய பார்த்தா அல்டிமேட் அஜித் குமார் மாதிரி இருக்கு தங்கம். ஐயோ, இவரை பார்த்தா நான் சொல்றது அஜித் குமாருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு. பார்த்தா அல்டிமேட் அஜித் குமாரி மாதிரி இருக்கத்தவங்க எங்கேயும் போயிடாதரா, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனாங்க. சொல்லி முடிக்கல. என்ன நான் சொன்னேன் வேணாமான்னு சொன்னேன். சொல்லி முடிக்கல. வீட்டு வாசல வேணும்னு நினைச்சு சொந்த பந்தம்லாம் வேணும்ல உட்காந்துருந்தது. தங்கம் உனக்கு தாண்டா பொண்ணு பார்க்க போறோம், சீக்கிரம் வந்து வண்டியில ஏறான்னாங்க. ஜாலியா போனீங்க. நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சொல்றாங்களே பெரியவங்க சொன்னா மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நேரா வண்டியில போய் ஏறினாங்க. பொண்ணூட்டு வாசல்ல போய் வண்டி நினைச்சு வாசல்ல வாழைமரம் கட்டி இருந்தாங்க. உங்களுக்கு போட்ட மாதிரி மாப்பிளைக்கு ஒரு நல்ல சேர், ஸ்பெஷல் சேர் போட்டு மாப்பிள்ளையை வந்து உட்கார சொல்லுங்கன்னாங்க. நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம், குனிஞ்ச தலை நிமிராம நேராக போய் இந்த சேரில் உட்காந்தேன். இந்த பெரியவங்கெல்லாம் வாயில் வெத்தலை பாக்க அள்ளி போட்டு அடக்கிக்கிட்டு மாப்பிள்ளை எழுந்து அண்டாக்கி சீக்கிரம் பொண்ணை காப்பின்ற சொல்லுங்கன்னாங்க. சொல்லி முடிக்கல. வாயிலேருந்து வெத்தலை பாக்கு வச்சு ஒழுகுது. திடீர்னு படார்னு பொண்ணு தட்டில் காஃபி எழுந்துட்டு இருந்துச்சு. காஃபிலேருந்து ஆவி பறந்துச்சு. சுட 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 காஃபி நல்லா மனமா மணத்துது. பொண்ணு பிடிச்சி போச்சுங்க. நான் காஃபி பிடிக்கல. பார்த்த உடனே கூப்பிட்டு போய் கேட்டேன், தங்கம் என்னை பிடிச்சிருக்கேன், நல்ல மனசுக்காரன் பிடிச்சிருக்கா இல்லை அமெரிக்காவிலேருந்து சம்பாதிச்சிருந்த டாலரை பார்த்து பிடிச்சிருக்கான்னு கேட்டேங்க. ரைட்டு. எனக்கு கொஞ்சம் ஷார்ப் வச்சு நீங்களும் அப்படி பண்ணினீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அவ கண்ணு என் கண்ணு பார்க்க அந்த சீர்காழி கோவிந்தராஜ வந்து குத்தூலக மெழுகுவர்த்தியால ஏத்தினார். எப்படி ஏத்தினாரு? மெழுகுவர்த்தியால. எப்படி தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே நெஞ்சத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே நெஞ்சத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? ஆகா ஆகா. நான் எசப்பாட்டுக்காரனாச்சா? எசப்பாட்டுக்காரன். கண்டினியூ ஆச்சுங்க. கண்டினியூ ஆச்சு. அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகம் வந்து நாணத்தோடு குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகம் வந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்சள் கயிறை எடுத்து கழுத்தில் முடிக்கும் அந்த நாள் தெரியும் போது, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? ஆஹா, நல்ல ஜோர், அருமையான பாட்டுங்க. ஆனால் பாடுறதை விட அந்த நளினம் இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது அவருக்கு வெக்கத்தை பாருங்களேன், வெத்தலை பாக்கிச்சே வெளியில் வந்துடும் போருக்கு.
அவ்வளவு வெக்கத்தை என்ன விடுறாரு பண்றது? என் பொண்டாட்டியை பார்த்து பாட முடியல, இவரையாவது பார்த்து அழகுன்னு அழகுன்னு அப்படியே மாமனார் மாதிரியே இருக்கீங்க. நடுவங்களே பார்த்த உடனே பொண்ணு பிடிச்சி ஒரே பாட்டு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனார் சொன்னார், மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கான்னு. மாமா அட்டகாசமா பிடிச்சிருக்குன்னு. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் மாப்பிள்ளை. என்ன மாமா என்ன பொண்ணுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வீசிங் பிரச்சனை. பரவாயில்ல. ஐயோ, சொக்கலிங்க டாக்டர் இருக்கார், செம்பியூரான் கவிஞர் செம்பியூரான் சார் இருக்காரு, அவரை வச்சு நான் வைத்தியம் பார்த்துக்கிறேன் மாமா, கவலைப்படாதீங்கன்னு. மாப்பிள்ளை அவசரப்படாதீங்க, வீசிங் இருங்க மாமா, போதும் மாமா நான் பார்த்துக்கிறேன், எங்க டாக்டர் இருக்கார், நம்பிக்கையா நான் பார்த்துக்குவேன், தம்பி அவசரப்படாதீங்கன்னாரு. முதல்ல கல்யாணத்தை முடிங்கன்னு. ஒரே பாட்டு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சா என்ன நடக்கும்? சாப்பாடு சோத்துல இருங்கணும். அப்படி இருக்கு. ஆமாங்க, 9 to 10 கல்யாணம் முடிஞ்சா வரவேற்பு நடக்கும். காலையில வராதவங்க சாயந்தரம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து வரவேற்புல வந்து சந்தோஷமா வாழ்த்திட்டு பலகார பச்சனை சாப்பிட்டு பணத்தையோ பொருளையோ கொடுத்துட்டு போறது வழக்கம். ஆமா. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ஒன்று நடக்கும். என்னது? வரவேற்புல டிஃபன். இன்னும் சாப்பாட்டுல இருக்கு. சாயங்காலம் காலையில சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன். நைட்டு 10 மணிக்கு கணவனும் மனைவி உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பேசுவாங்க. ஓ நைட்டா? அப்ப என் மனைவியை பார்த்து கேட்டேன், தங்க இப்பயாவது சொல்லுத்தவங்க, பார்த்த உடனே படக்குன்னு ஒத்துக்கிட்டே அப்படி என்னமா பிடிச்சிருக்கேன் என்கிட்டன்னு கேட்டேன். நைட்டு 10 மணிக்கு கேட்குற கேள்வி அது. அப்படிதான் கேட்கணும், வேற வழி இல்லை. குனிஞ்சத்தில் நிமிரா அவரும் காலாலே கோலம் போட்டுக்கிட்டு மாட்டுக்காரவளன் படத்துல அப்படி கோலம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே அவளே சொன்னா பாருங்க. என்ன? ஒன்றும் இல்லை மாமா, அக்கம் பக்கத்தில் விசாரிச்சோம், மாப்பிள்ளை கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்காண்டி தினம் வாய்க்கு வீசா சமைச்சு கொட்டுவாண்டி ஒத்துக்கடினாங்க. ஒத்துக்கிட்டே மாமான்னா. ஓ அன்னைக்கு சமைச்சு போடுறது சாப்பிட்றதுக்காக வந்தவதாங்க பொண்டாட்டி. இப்படி இருந்தாலும் டெய்லி நான் சமைச்சு தான் போடுவேன். ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு விடிய காலம் ஆகிப்போச்சு. சரி, 2 மணி 3 மணிக்கு முடிகிற பட்டிமன்றம் 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் உடம்பு சரியில்லை, நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போகும்போதே சொன்னேன், உடம்பு ரொம்ப டல்லாக இருக்கு, என்ன விட்டு நான் படுத்து தூங்க போறேன். நான் சொன்னா மனசு கேட்கலாமா, உங்களுக்கு ஏதாவது பாலாவது காய்ச்சிட்டு வரணும்னா. உங்க அப்பா பையில ஃபர்ஸ்ட் கையில பொண்ணை பிடிச்சி கொடுக்கும் போதே சொன்னாரு, வச்ச பச்சை தண்ணி கூட வைக்க தெரியாது அவளுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. இல்ல என்ன திறந்தாலும் நான் பாலாவது காய்ச்சி வரேன், மனசு கேட்கலன்னா. என்னத்தாலும் நீங்க கேட்டரிங் டெக்னாலஜி வச்சு எல்லாருக்கும் சமைக்கிறத சொல்லி கொடுக்குறீங்களே, ஒரு பாலாவது காய்ச்சறத சொல்லி கொடுங்கன்னா. சரி, கேட்கறது நியாயம் தானே. சரி, உள்ள போய் பாத்திரத்தை எடுன்னு எடுத்துக்கிட்டா. பாலை ஊத்துனா, சர்க்கரையை போடவுன்னு போட்டா. அங்கேருந்து மாமான்னா என்னடின்னு. இப்போ என்ன மாமா பண்ணணும்னா, கொண்டே அப்படியே கிண்ணத்தை கொண்டே சிம்மில் வைடின்னு. அங்கேருந்து மறுபடியும் மாமா அப்படின்னா என்னடின்னு. சிம்மில் வைக்க சொன்னீங்களே, சிம்மில் 1ல் வைக்கவா, சிம்மு 2ல் வைக்கவான்னா. அப்போதான் தெரியுது அவள் பொழுதுனைக்கு செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அடுப்பில் இருக்க சிம்மு எதுன்னு தெரியல, செல்லில் இருக்க சிம்முன்னு கேட்குறாங்க. இப்படி பேசுகிறாளே இவ்வளோ ஒரு பால் கூட காய்ச்சி தெரியல. கோவத்தில் என்ன பண்ண, என்னை படுத்தாதறின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரே ஒரு பூரிக்கட்டை தான் கடந்து தூக்கி விட்டு வீசினங்க. உள்ளே இருந்த அத்தனை ஜாமானம் இருக்க சிலிண்டர் வரைக்கும் நேராக என் மேலே வந்து விழுந்துச்சு. நான் சும்மா இருப்பேனா, ரோசக்காரனாச்சா, பட்டாருன்னு ஃபோனை எடுத்தேன். மாமனாருக்கு ஃபோனை போட்டேன். ஏன் அவருக்கு அடிச்சிங்க? அவர் தானே பொண்ணை வளர்த்தார். மாமா என்ன மாப்பிள்ள பதட்டமாக இருக்கிறீங்க? ஒரே ஒரு சும்மா பூரிக்கட்டையை தான் தூக்கிப்பட்டேன், மொத்தத்தையும் தூக்கி சிலிண்டர் வரைக்கும் அடுப்பில் இருக்க எல்லாத்தையும் அள்ளி என் மேலே போட்டவம்மா. என்ன மாமா பொண்ணு வளர்த்துருக்கீங்கன்னு சத்தமாக கேட்டேன். அவர் சொன்னார், மாப்பிள்ள அப்பயே வந்தப்போ நான் சொன்னேன் வீசிங் பிரச்சனைன்னு. ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துக்கலான்னு. இப்போ தெரியுதா மாப்பிள்ள என்னன்னு? என் மாமனார் சொன்னது வீசிங் பிரச்சனை, சின்ன கோவம் இருந்தாலும் ஏதாவது தூக்கி போட்டு என் மேலே வீசுவாங்கிறத அப்படி சொல்லியிருக்காரு. நான் நினச்சேன் வீசிங் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு டாக்டரை பார்த்துக்கலாம் நடுவர்களே. என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட மனைவி கிட்ட போய் நான் எப்படி சந்தோஷமா அவர்கிட்ட குடும்பம் நடத்த முடியும்? ஆனால் ஏன் பொண்டாட்டி கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தட்டை தூக்கி வீசுவா, தட்டு டம்ளரை தூக்கி வீசுவா. சரி, சாப்பிட்ற பழைய சோறு குண்டா இருக்குல்ல, அதை கூட தூக்கி வீசுவா. ஒரே வார்த்தையில நான் அவளை அடக்கிடுவேனே. எப்படி? ஏய் அப்படின்னு இந்த கையை தூக்குவேன், ஏன் இந்த கையை தூக்குவேன், 2 கையும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுன்னு காலில் விழுந்துருவேன். மறுபடியும் கடியாரம் காயிட்டு போச்சு. எல்லாம் கலண்ட கடியாரமா இருக்கு. நடுவில் என்னதான் இருந்தாலும் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இங்கே கொடுக்குற காசை மொத்த காசையும் நான் வாங்கிட்டு போய் நான் கேட்குறேன், இந்த தாய்மார்கள் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்கு, இருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. வீட்டுக்கார அதிகபட்சமாக ஒரு வாரம் 10 நாள் பூ வரும், அல்வா கொண்டு வருவார். எல்லாம் 10 நாள் தான், அவ்வளோதான். ஆனால் நான் கல்யாணம் ஆகிட்டு 13 வருஷம் ஆகிட்டேன்னு. சரி, 13 வருஷத்தில் இன்ன வரைக்கும் நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு முளை பூ வாங்க மாட்டேன், கொத்தா இருக்கிற பூவை பந்தா போய் வாங்கிட்டு பந்தாவா கொடுப்பேன். ராத்திரி 3 மணி 4 மணிக்கு போய் எழுப்பி விட்டு தங்க உனக்காக மாமா ஆசையா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் சொல்லுவா பாருங்க, நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, அது நீங்களே வச்சு விடுங்க மாமா. ஓடி போய் பல்ல கிடுகிடுன்னு ஓடி போய் உட்காருங்கம்மா, இன்னும் 15 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து உட்காருங்க. இன்னும் 15 நிமிஷம் தான், ஏன் அவசரப்படுறீங்க? வாங்க. முட்டை மந்திரிச்சு எட்டு வந்திருக்கமா, நேரா வீட்டுக்கு உருண்டு வந்துட போகுது. அப்படியே உட்காருங்கம்மா, உதர்ன துணியை அப்படியே போட்டு உட்காருங்க. எல்லாரும் ஒன்னா போ. நடுவர்களே, இந்த பூ வாங்கி ஹேர்பின் எடுத்து பல்லால கடிச்சு அந்த பூ கொண்டே மனைவி தலையில வைப்போம் பாருங்க. ஆகா, எவ்வளவு அன்பா செய்யறேன். எப்படி? நம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால
அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால அவன் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிய வச்சான் ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சதுல என்னமோ உண்டாச்சு அவன் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அவ வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால அத்தமக சொன்னதை ஒத்துக்கணும் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும் அத்தமக சொன்னதை ஒத்துக்கணும் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும் தென்பழனி சந்தனன் இங்கு ஒரு பெண்ணாச்சா உண்டானையா இழுக்கட்டுமா சும்மா இரு ஒரு முத்தாரத்தை பதிக்கட்டுமா கொஞ்சம் பொறு அடி பூவே பொண்ணே கண்ணே எங்கே பூவே எடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால அரங்க நிறைந்த ஒரு கைத்தட்டை எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி 2 குரல்லையும் பாடுறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அதுவும் பட்டிமன்றத்தில் 2 குரலில் பாடக்கூடிய ஒரே பேச்சாளர் நம்முடைய அகிலன் தான். என்ன அதுக்கு ஏற்ற மாதிரியான மக்கள் திரண்ட ஒரு கூட்டமாக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். விடிய விடிய பேசக்கூடிய ஆகச்சிறந்த பேச்சாளர். நேரத்தினுடைய அருமை கருதி, ஏன்னா தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு. ஒரு 4 நிமிடத்தில் முடிச்சிருந்தேன். 4 நிமிஷம் போவோமா? நடுகளே இதே இந்த பாட்டு முடிஞ்சுன்னு 10 மாசத்துல அழகான குழந்தை. ரைட். குழந்தை பிறந்தா தாலாட்டு பாடணுமா இல்லையா? தாலாட்டு பாடணும். மேடையா பாடுற நீனே தாலாட்டு பாடி தூங்க வைனா. சரி சொல்றது நியாயம். நான் தூங்க வச்சேங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டேன். நான் போய் கட்டில படுத்து கிடக்கு. என் பிள்ளை தொட்டில கிடக்கு. எங்க இருக்கு என் பிள்ளை? தொட்டில் இருக்கு. நான் இங்க கட்டில் இருக்கீங்க. நான் சொன்னேன் தாலாட்டெல்லாம் பாட முடியாது, நீயே பாடுறீன்னு. பொண்டாட்டி உடனே நேரம் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து திரையிசை பாடல்களில் மலர்ந்த தாலாட்டு பாடல்கள்னு ஒரு பாட்டு பென்ட்ரைவ் போட்டாங்க. ஏன் அவங்கள பாடலையா? அவங்க பாட தெரியாதுங்க அவளுக்கு. ஓ சரி. சரியா பேச கூட தெரியாதுங்க. கோவம் மட்டும்தான் படுவா. அந்த பாட்டை போட்டு விட்டுருக்கா. நான் கட்டில படுக்கிறேன், என் புள்ள தொட்டில கிடக்கு. இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது பாரு. எப்படி லைட்டா எக்கோயிங்கன்னு. ஏய் என்னது தாலாட்டு? இதுவா தாலாட்டு? எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பாடுங்க. எனக்கு தெரியாது. ஊரு நம்ம பாக்கியராஜ் பேசுறாரு. சரி கேக்குதே, பாடிடுவோம் அப்படின்னு அந்த பாட்டு பாடினவர். நான் கட்டில கிடக்குறேன், என் புள்ள தொட்டில கிடக்குறேன். ரெண்டே வரையும் புள்ள காலை வந்து சுரண்டிட்டு இருக்கா. தயவு செஞ்சு பொண்டாட்டி அப்பா விட்ட பக்கம் துரத்து. ஒரு பாட்டு கூட பாட தெரியலன்னு குடும்பத்துல இப்படி தலைவலியா வந்திருக்கீங்களே. இப்படி ஒரு தாலாட்டு கூட பாட தெரியாம இருக்க உங்களுக்கு ஏதாவது செய்தியை சொல்லிட்டு நிறைய போற நடுவர்களே. இதே மாதிரி தாலாட்டு எங்க ஊர்ல ஒரு அம்மா பாடுனுச்சு. ஐயோ மறுபடியுமா? ஆமா. எப்படி பாடுனுச்சு தெரியுமா? எப்படி?
கரெக்டா தாலாட்டுல குடும்ப பிரச்சனையே கிளப்பி விட்டுட்டு. குடும்ப பிரச்சனை? ஆமா, தாலாட்டு பாடுச்சு எப்படி தொட்டில போட்டு. மண்ணுதான் நல்ல மண்ணு, மன்னவர் நல்லவரு, இந்த மன்னவரை பெத்தெடுத்த மலை குரங்கே தொந்தரவு, மலை குரங்கே தொந்தரவு. யாரு? மாமியால. மாமியால. பூமியும் தான் நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு, இந்த புண்ணியரோட உடன் பிறந்த கருங்குரங்கே தொந்தரவு. யார? நாத்தனாவ. புருஷன் பார்த்தா இப்படி போனா பிரச்சனை ஆயிடுமேன்னு அவன் ஒரு பிட்ட போட்டான். யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானா அழுகிறாண்டி, தம்பி துணை ஒண்ணு வேணும்னு, தம்பி துணை ஒண்ணு வேணும்னு பிட்ட போட்டு 1:45 தாண்டி போய் நிக்குது. இப்பயும் அப்படிதான் இருக்கு நடுவுகளே. மணி 1:45 தாண்டி. நிறைவா சொல்றேன், எல்லா திருவிழாவிலையும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்த காலம் எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு 5 ரூபாய், அதாவது 1 ரூபாய் பலூனை வாங்கி அழகா அடிச்சு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. திருவிழா கடையில ஒரு ஆப்பிள் பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வாங்கி இழுத்து அடிக்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி? ஆனா எக்கோ வச்சு ஒரு பேஸ் வச்சிருக்க நல்லா, அப்படி இழுத்து அடிக்கும் போது ஒரு சவுண்ட் வரும். எல்லாருமே இதை செஞ்சு உணர்ந்திருப்போம். எல்லாம் இந்த திருவிழா கடையில வாங்குற பலூனு, அந்த பலூன் அடிக்கும்போது அப்ப பக்கத்துல மாப்பிள்ள நின்று எக்கோ கட் பண்ணி பேசும்போது மாப்பிள்ள பக்கத்துல நின்று, மாப்பிள்ள எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் இழுத்து அடிச்சுக்கிறேன். நம்மள படா எங்க அம்மா கொடுத்த காசு உனக்கு தரமாட்டேன், நம்மளால வைத்தறிச்சலோடு எப்படியாவது வெடிச்சு போயிடணும். பட்டாருன்னு கீழே வந்து வெடிச்சா நான் கேட்டேன் கொடுத்தியா? நல்லா வேணும். நம்மளால சும்மா இருப்பானா? ஓடி போய் உடஞ்சி கிடக்கிற மண்ணில் இருக்க பலூன் எடுத்து அதை ஊதி அப்படி தட்டிட்டு அந்த விரலை உள்ள விட்டு ஒரு பலூனில் ஒரு பள்ளி முட்டை செய்யும். பள்ளி முட்டை அப்படி கையில் மாப்பிள்ள அப்படி பள்ளி முட்டை வச்சுக்கிட்டு கையில் திரும்ப அதை தீச்சு காட்டுவான் பாருங்க, அதில் ஒரு சவுண்டு வரும். சபாஸ் சபாஸ். இந்த சந்தோஷம் எங்க இருக்கு? எங்க கிடைக்கும்? பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் சின்ன பணமாகி போய் நிற்கிறான்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு முன்னது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். வாசல்ல 80 வயசு பாட்டி உட்காந்துருந்தாங்க. என்னை பார்த்த உடனே வராதா தங்கம் வந்தேன்னு சொல்லி வழிச்சு முத்த அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கியாடா தங்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் சொன்னேன் கையில் செல் எடுத்துகிட்டு போனேன். பாட்டி சொன்னிச்சு, என்னடா கையில் ஒரு சிலேட்டு மாதிரி வச்சிருக்கு? இது சிலேட்டு இல்லை பாட்டி, தான் செல்ஃபோன்னு. எப்பயாவது அதில் ஏதாவது பசங்கள்லாம் எடுத்து வச்சு கையில் வச்சு அட்ரா வெட்ரா குத்ரா அப்படின்றானே என்னன்னுச்சு. ஒன்றும் இல்லை பாட்டி, விளையாட்டு விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்க பாட்டின்னு. சரி எனக்கும் ஒன்று வச்சு கொடுறான்னு அந்த பாட்டி கேட்டுச்சு. 80 வயசான உனக்கு இதெல்லாம் தேவையா பாட்டின்னு? தங்கம் வச்சு கொடுறான், நானும் விளையாண்டு பார்க்குறேன்னு. சரி பாட்டி கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய டாக்கிங் டாம்னு உள்ள ஒரு பொம்மை படம் இருக்கும். ஆமாம், அதை எடுத்து அப்படி ஹலோன்னு சொன்னால் அதுவும் ஹலோன்னு சொல்லும். நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்மளை பார்த்து சொல்லும். பாட்டிமா அந்த பொம்மை கிட்ட, பூனை பொம்மை கிட்ட நீ பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நான் உள்ளே போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்லை கொடுத்துட்டு உள்ளே போய் பேசிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு வெளியில் வந்து, பாட்டிமா நான் ஊருக்கு கிளம்புறேன், அந்த சிலேட்டை கொடுப்பாட்டினேன். அந்த பாட்டி சொன்னிச்சு, தங்கம் நீ மட்டும் போயிட்டு வாடா, அந்த சிலேட்டு என்கிட்டே இருக்கட்டும்னுச்சு. ஐயோ அத்தி பூத்த மாதிரி எப்பயாவது ஒன்று 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை செந்தில் பட்டிமன்றம்லாம் கூப்பிடுறாரு, நீ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேஜிக் ஷோக்கெலாம் இதை வச்சு தான் நானே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் பாட்டி, இதை என்கிட்ட கொடுத்துருன்னேன். மறுபடியும் அந்த பாட்டி கேடி, தங்கம் என்னட்ட இருக்கட்டும்னா தங்கம் நீ மட்டும் போடா, வேறு வாங்கிக்கடான்னுச்சு. நான் கேட்டேன் அந்த பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை, பாட்டிமா இவ்வளோ தூரம் நீ இப்போ அடம் பிடிச்சி ஏன் வேணும்னு கேட்குறியே, இதுக்கு என்ன காரணம்னு. அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னிச்சு, என்ன தெரியுமா சொன்னிச்சு? உள்ளே ஒரு பூனை பொம்மை எடுத்து கொடுத்துல தங்கம், அதுக்கிட்ட ஹலோ அப்படின்னு ஹலோன்னுச்சு. நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா இருக்கியான்னு கேட்டுச்சு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டியான்னு என்னை பார்த்து கேட்டுச்சு. சிரித்தேன். அதுவும் என்னை பார்த்து சிரிச்சுதுடா தங்கம். எனக்கு தெரியும் உள்ளே இருக்க செல்லில் இருக்க அந்த பூனை பொம்மைக்கு உசுறு இல்லைன்னு தெரியும் தங்கம். ஒரு உசுறு இல்லாத பொண்ணு, ஒரு பூனை பொம்மை என்னை பார்த்து சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்குதுடா. ஆனால் 80 வயசு, நான் உசுரோட மதியம் 1 மணி வரைக்கும் சாப்பிட 1 ரூபா தண்ணி கொடுக்காம என் வீட்டுக்குள்ளே நான் பெத்த மகன், என்னுடைய மருமக, பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்த கூட இன்ன வரைக்கும் இதை கேட்கலையா தங்கம்? நான் சாகிற வரைக்கும் இந்த பூனையோட பேசிட்டாது சாகுறேன்டான்னு சொல்லி ஒரு வயதான பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஒரு குடும்பத்தில் வந்தக்கூடிய மருமக வந்த உடனே அவங்களும் நாளைக்கு ஒரு வயதானவர்களாக மாறுவார்கள் என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் தன் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாரை ஓரம் கட்டி வைக்கிறார்களே,
இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு எதையும் செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய எத்தனையோ ஆண்மகன் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார்களே, இப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பெண்களால் அந்த மனைவியால் தலைவலியாக மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை நேரம் இந்த நிகழ்வை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி ஒரே ஒரு பாடல் 2 வரியை மட்டும் பாடிட்டு எல்லாருமே தகப்பனுக்காக இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்போம். புஷ்பம் நம்ம குப்புசாமி அவர்களுடைய அந்த வரிகளோடு நிறைவு பெறுகிறேன். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, இது சுத்துற பூமி தந்ததையா, அடிச்சு பேஞ்சு எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை சாமி தந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்ப ஆசை சுத்துதையா, வெடிச்சு பூக்கும் வேதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, 100 தலைமுறை சேர்ந்து செதுக்கின ஈர நிலம் இது பாறையா, வாழும் வரையிலும் நீயும் விதைக்கு கடமை இருக்கு கேளையா, கோடி விலையா ஏந்தி கிடந்த வீடு இருண்டது ஏனையா, மாட விளக்கா நீயும் வரந்த வீடு ஏங்கி நிற்கிறையா, எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்டை சொன்னதையா, எந்தெந்த சாமி தந்ததையா. ஒவ்வொரு வீட்டிலையும் என்னுடைய தகப்பனுடைய அந்த ஆன்மாக்கள், வீட்டில் இல்லாத தகப்பனுடைய ஆன்மா வீட்டையே சுற்றி வரும். தன்னுடைய வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க ஒரு ஆண்மகனுடைய அந்த எண்ணங்களை தாண்டி இந்த மனைவியுடைய எண்ணங்கள் இன்னும் பெரிதல்ல என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை இதயம் செய்யமுடித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, பிறக்கும் பொழுது பணிக்கூட முடிகிறது, பிறக்கும் பொழுது பணிக்கூட முடிகிறது, இறக்கும் பொழுது மண் கூட முடிகிறது, வாழும் பொழுது யாருடைய மனமும் முடியாமல் வாழ்ந்து காட்டுவோம். நல்ல கருத்தோடு உங்களது பிரியா விடைபெறுவது உங்கள் மேஜிக் அகிலன். தேங்க்யூ.